ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி செடிகளில் பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும் செடிகள் செழிப்பாக வளர்கிறதுக்கும் என்ன டிப்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பூக்கள் நிறைய பூக்கும். நம்ம டெய்லியும் கண்டிப்பாக வாழைப்பழம் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எறியாமல் அதை தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ வாழைப்பழத்தோடு 2 அல்லது 3 நாட்கள் சேர்த்து வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நார்மல் தண்ணி ஊற்றலாம், இல்லை நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, காய்கள் கழுவுற தண்ணி, இல்லை முட்டை வேக வைக்கிற தண்ணி, இந்த மாதிரியான தண்ணிகளையும் அதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வாழைப்பழ தோல் மட்டும் இல்லாமல் பழம் ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னா தோலை தனியாக எடுத்துகிட்டு அந்த பழமும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நொதிச்சு நல்லா வந்திருக்கும். அப்பையும் தோல் நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா மக்கி போகலை அப்படின்னா திருப்பியும் ஒரு 3 நாட்கள் அதே தோலையே கூட நீங்கள் ஊற போடலாம். ஸோ நான் இன்றைக்கி தோல் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த தோலை எடுத்து வேறு ஒரு பக்கெட்டுக்கு மாற்றிட்டு, இந்த தண்ணி அப்படியே நம்ம ஊற்றக்கூடாது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் இது கூட ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஊற்றிக்கலாம். நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட மண் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு குழி வெட்டி வச்சுட்டு அதில் இந்த தோள்களை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உரம் கிடைக்கும். பால்கனி கார்டன் மாதிரி வச்சுருக்கிற இடத்துல நமக்கு இந்த உரம் தயாரிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு முறை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு திருப்பி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தோலை தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 முறை டெய்லி ஊற்ற வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுடைய கார்டனில் பூக்கள் பூக்கும். கீரையெல்லாம் வச்சுருந்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளரும். நான் வெங்காயத்தோல் உரிக்கிறோம், பூண்டு தோல் அதெல்லாமே கூட நான் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நாட்கள் ஊற விட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எங்களுடைய கார்டன் தெரியும், பால்கனி கார்டன் தான். அதில் கீரைகள், பாகற்காய், அப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நிச்சயமாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேறு ஏதாவது இதை விட பெட்டரான டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.